வணக்கம், என் பேர் ஸ்ரீராம். நான் வந்து எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். இப்போ நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். வேதிக் ஜோதிடம் மற்றும் பிற ஜோதிட முறைகளை வந்து ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஏதாவது பயன்படுத்தும் விதமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். வேர்ல்டு அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் தனியன் மனித ஜாதகம், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, இது மாதிரி நிறைய விதவிதமான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ ப்ரெசண்ட்டு சுச்சுவேஷன் என்னென்னா, வேர்ல்டு அஸ்ட்ராலஜியில் வந்து இப்போ தை மாதம் ஸ்டார்ட் பண்ணி புதுசாக வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து இருக்கிற நிலைமைகளில் வந்து சரியில்லாமல் இருக்குது. அதில் வந்து சனி அண்டு செவ்வாய் ரெண்டும் வந்து கோச்சாரப்படி இணைவு இருக்குது. அதனால் நிறைய மனித குலத்துக்கான ஆபத்து மற்றும் நீரில் நாள் கண்டம், அப்புறம் நெருப்பால் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை பற்றி பின்னாடி பேசுவோம். மனித உடலில் வந்து 7 சக்கராஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 7 சக்கராஸுக்கும் ஒரு கிரகத்துக்கும் வந்து தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் மனித உடலுக்கும் வந்து தொடர்புகள் இருக்குது. மனித உடலில் உள்ள அனைத்து விதமான உள் உறுப்புகள் மற்றும் பெரிய உறுப்புகள், மேலே தோல், அப்புறம் முகம், அனைத்துக்கும் எலும்பு, ஒரு இதுக்கும் ஒரு காரக கிரகம் இருக்குது. அந்த காரக கிரகம் பாதிக்கப்படும் நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தமாக வரும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு வரும். பிறப்பு ஜாதகத்தில் வந்து பாவகிரகங்கள் வந்து லக்னத்துக்கும் மற்றும் ராசிக்கு ஏற்ற மாதிரி வரும் சமயத்திலும் கோச்சாரத்திலும் வந்து நோய்கள் மற்றும் இதர பாதிப்புகள் வந்து மனித உடலுக்கு அது நடக்கும்போது ஒரு மனிதர்களுக்கும் ஒரு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பற்றி விரிவாக வந்து ஒரு ஜாதகத்தை வைத்து ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எடுத்து சொல்லலாம். தற்போது வந்து ஜெய்ப்பூர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து 2-3 மருத்துவமனையில் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துவிட்டு ஜாதகத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டையும் பேஸ் பண்ணி மருந்துகள் மற்றும் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி இதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமணத்துக்கு பொதுவாக வந்து ராசி பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ராசி பொருத்தம் வந்து அவ்வளோ சரி இருக்காது. ஜாதக பொருத்தம் இருந்தால் 2 பேரோட ஜாதகம் இருந்தால் பொருத்தம் பார்க்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து என்னென்னா காதல் திருமணத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. காதல் திருமணன்றது வந்து ஜாதகத்தில் காதல் திருமணம் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும். சில பேர் காதலிச்சு வந்து சக்ஸஸ் ஆகாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 40 வயசு பற்றி கேட்டிருக்கீங்க. 40 வயசு சில பேருக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப டிலேவாக தான் நடக்கும். அது மாதிரி கிரக நிலைகள் வந்து இதில் ஜாதகத்தில் இருக்கும், சுய ஜாதகத்தில். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து 40 வயசுக்கு மேலே போகும்போது கிடைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு அவங்க இருப்பாங்க, மனநிலை இருப்பாங்க. அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க ஜோதிடர். அதை பற்றி அதுக்கும் வந்து ஜாதக பொருத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஜாதக பொருத்தம் பார்த்து சரியாக செய்தால் வாழ்க்கை ஓரளவுக்காவது நல்லபடியாக இருக்கும். அடுத்தது இதன் பற்றி முரண்பாடை பற்றி சொல்றீங்க. முரண்பாடு வந்து ஜோதிடர்களுக்குள்ளதான் முரண்பாடு இல்லை, ஜோதிடத்தில் முரண்பாடு இல்லை. அதில் வந்து ஜாதகம் வந்து 2 பேர் ஜாதகத்தை வச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போகும். ஏன்னா அது 1000 காலத்து பயிர் என்று கல்யாணத்தை சொல்லுவாங்க. அதனால வந்து ஜாதகத்துல நிறைய விஷயத்த பார்க்கணும். செவ்வாய் தோஷம், அப்புறம் சர்ப்ப தோஷம், அது இதுன்னு எல்லாம் போட்டு குழப்பி விட்டுருவாங்க. அது எல்லாமே இல்லாம கரெக்டா பார்த்தோம்னா, ஜாதகத்தை பொறுத்த பார்த்தா சரியா செஞ்சோம்னா கரெக்டா அதுக்கு ஜோதிடர்களுக்கும் டைம் கொடுக்கணும். போனோம் உடனே வந்து பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவசரப்படுத்தாம அவருக்கும் டைம் கொடுத்து பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இந்த காலத்துல வந்து ஜாதகத்தை வந்து சாஃப்ட்வேர்ல போட்டுரும். நம்ம போட்டு 2 செகண்ட்ல வந்து வந்துருது ரிசல்ட் எல்லாம். அந்த காலத்துல வந்து எல்லாம் வந்து கணக்கு வந்து கையில தான் போட்டாங்க. அவங்க ஒன்னொன்னுத்தையும் வந்து அவங்க கணிச்சு ஒரு பிளானட்டோட டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து கையில கணிச்சு ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு 2 நாள் இல்லை 3 நாளாவது ஆகும். கரெக்டாக கணிக்கணும். அந்த அப்படிதான் அவங்க வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. வெறும் கண்ணால பார்த்து தான் எல்லா டிஸ்டன்ஸை நோட் பண்ணி அந்த காலத்துல வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்து வாக்கிய பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வாய் மொழியாக சொல்லி தான் வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணாங்க. ஏன்னா பூமி வந்து ஒரே நிலையில இல்லை, சுத்தம் போது 23.4 சாய்வு டிகிரியில தான் சுத்துது. அது ஒரே சைடில் சுத்துதில்லை. அதனால வந்து இன்னைக்கு இருக்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் மைனஸ் பண்றோம். அமெரிக்காவுக்கும் இங்கேயும் உள்ள வித்தியாசத்துக்கு டைம் மைனஸ் பண்றோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு, அங்க வந்து டே லைட் சேவிங் டைம்னு இருக்கும். அதெல்லாம் மைனஸ் பண்ணி லோக்கல் மீன் டைம்னு ஒன்று இருக்கும், எல்எம்டின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎம்டி இல்லை வந்து கிரீன் மெரிடியன் டைம்ல வந்து -5:30 இல்லை +5:30 அதெல்லாம் கணிச்சு அதெல்லாம் சாஃப்ட்வேர்ல ஆல்ரெடி இன்புட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டதுமே லாட்டிடியூட் அதுவே போட்டுக்கும். அதை பேஸ் பண்ணி அது வந்து பிளானட்டோட பொசிஷன், டிரான்சிட் இதெல்லாம் பார்த்து அது அப்படியே சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு கையிலே தான் போடுவாங்க.
சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜாதகம் கணிச்சாங்க அந்த காலத்தில். டைம் ஆஃப் பர்த் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து டாக்டர் குறிச்சு கொடுக்குறது இல்லை நம்ம டைம் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு 1000 காலத்துக்கு முன்னாடி வந்து சொல்றீங்க. அப்போ வந்து ஜோதிடர்கள்ல வந்து ஜோதிடர் முனிவர்கள் சித்தர்கள் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சாமானியர்களுக்கு ஜாதகம் எல்லாம் இருக்காது. பெரிய பெரிய மந்திரிகள் தளபதி அதுக்கப்புறம் ராஜாக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் கூடவே இருப்பார். அவருக்கு வானிலை சாஸ்திரம் தெரியும். அதை பேஸ் பண்ணி கிரக நகர்வுகள் இதை மத்தியில் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து ஜாதகத்தை கணிச்சு இளவரசம் இளவரசிகளுக்கு ராஜாக்களுக்கு மந்திரி இவங்களுக்கு மாத்திரம் தான் ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி தான் சாமானியர்களுக்கும் வந்து நார்மலான மனிதர்களுக்கும் அனைத்துக்கும் வந்து ஜாதகம் பார்க்குற இது வந்துருச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஜோதிடர்கள் வந்து குழப்புறதே இந்த பலனில் தான். ராசி பலன் தினப்பலன் இதெல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருந்தால் நம்ம வந்து வேலையை செய்ய முடியாது. அதனால வந்து நம்ம முக்கியமான விஷயங்களுக்கு மாத்திரம் ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து கணிச்சு பார்க்கறது தான் கரெக்ட். அதை விட்டுட்டு டெய்லி பார்த்துட்டு இருந்தால் நம்ம வந்து தினமும் வந்து ராகாலம் யமகண்டம் அப்புறம் இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது அப்படிலாம் பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி எடுத்துக்கணும் ஒழிய டெய்லி பார்த்துட்டு இருக்க பலன் வந்து அது ரிப்பீட்டடாக தான் வரும். மாற்றி சொல்லுவாங்களே ஒழிய அது வந்து நம்மளோட சுய ஜாதகத்துக்கு செட் ஆகாது. நம்ம சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். எல்லாமே சூஷ்மங்கள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லை வெளிநாட்டுக்கு போறது அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி தரது அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம பார்த்தா நல்லது. அதை விட்டுட்டு நம்ம வந்து தினமும் பார்த்துட்டு இருந்தா போற வேலையும் சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு தவறாதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பலன்கள் வந்து எதுவுமே சரியில்லை. தினப்பலன் அப்புறம் ராசி பலன் இதெல்லாம் வந்து பார்க்கவே கூடாது. அது சும்மா வந்து விளம்பரத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் பேப்பர்லயும் டிவிலையும் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஜோதிடர்கள் சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. ஏன்னா ஒரு 7 நாட் சனின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து 3 தடவை வரும்னு சொல்லுவாங்க. மங்கு சனி பொங்கு சனி மரண சனின்னு சொல்லுவாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சனி வந்து ஸ்லோயஸ்ட் மூவிங் பிளானட். அதாவது மெதுவா மூவ் ஆகிற பிளானட். ஒரு ராசி கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். நம்ம சந்திர ராசியில வந்து 12ஆம் இடத்துக்கு வரும்போது 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஜென்மத்தில் வரும்போது ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. மூவ் ஆகி செகண்ட் பிளேஸுக்கு போகும்போது பாத சனின்னு சொல்லுவாங்க. அதுதான் டோட்டலாவே 2.5 7 சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து 30 வயசுக்குள்ள 7 நாட்டு சனி வந்துருச்சுன்னா அவர் 3 7 நாட்டு சனியை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவா 7 நாட்டு சனியில தான் நிறைய பேர் கல்யாணம் நடக்கும், நல்லது நடக்கும். உழைப்பு அதிகமா தர வேண்டியது இருக்கும். நம்ம ஏன்னா அலைச்சல் அதிகமா இருக்கும். போயிட்டு வந்துட்டு வரது போறதுலாம் இருக்கும். ஆனா அதுக்கு அப்பதான் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். அவங்க ஒருத்தர் சுய ஜாதகத்துல இருக்க தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த 7 நாட்டு சனியில பெருசா பாதிப்பு இருக்காது. லைட்டா தான் இருக்கும் பாதிப்பு. ஆனா சுய ஜாதகத்துல ஒரு தசாபுதிகள் யோக தசாபுதிகள் இல்லாம ரொம்ப மோசமான தசாபுதிகள் இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவரா படுத்தி எடுக்கும். அதிகமான துன்பங்களையும் நம்ம பாதிப்புகளும் சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இதுதான் ஜோதிடர்கள் அப்படி சொல்றாங்க. நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஜாதக கட்டத்துல வந்து எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்குன்றத வந்து பர்த் சார்ட்லயே தெரிஞ்சிடும். பிறப்பு ஜாதகத்திலே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிரான்சிட் ஆகுற போகும்போது அந்த டிரான்சிட் ஆகுறதுல கோச்சாரத்துல வந்து எந்தெந்த பிளானட்டை வந்து எங்கெங்க சந்திக்குதோ அந்த நேரத்துல நடக்கிற பலன்கள் வந்து மாறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பலன் வந்து வரும். அதுதான் ஜோதிடர்கள் அப்படி சொல்றாங்க. பிறப்பு பலன் வந்து பிறப்பில் வந்த பலன் வந்து 7 நாட்டு சனி இருந்து பாதிக்குதுன்னு சொல்றது வந்து அதுதான் ஓரளவுக்கு உண்மைதான். அது ஜோதிடர்கள் சொல்றது தாராளமா சொல்லலாம். அதாவது இப்ப உலக நடப்பு மற்றும் நாட்டு நடப்பு பத்தி வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். சுயஜாதகத்தில் இருக்க வந்து சுயஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். துல்லியமா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து இப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து அவ்வளவு சீக்கிரம் முடியாதுன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க 2024 ஸ்டார்டிங்லேயே வந்து நிலநடுக்கம் வந்து ஜப்பான்ல சுனாமி வந்தது. ஏன்னா இப்போ வந்து மீனத்துல வந்து ராகு இருக்கு, நீர் ராசியில ராகு இருக்கு, கேது வந்து கன்னி ராசியில நல்ல ராசியில இருக்கு. அடுத்தது வந்து சனி வந்து கும்பத்துல வந்து மூலத்திரிகோணத்துல இருக்கு. அதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? உலக அளவில் வந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். நீர் ராசியில ராகு இருக்கிறதுனால நிறைய வெள்ளங்கள் மழை அதிகமா மழை பெய்யும். அதனால பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய இருக்கும். கடல் சமயத்துல வந்து உள்வாங்கி திருப்பியும் வந்து வெளியில போறதுக்கு ராகு கடல் இருக்கிறதுனால வினோதமான நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசான ஊர்வன பரப்பன இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதான வாய்ப்பு இருக்கு. திடீர்னு எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் சம்பந்தமாவோ இல்லையோ ஏலியன் சம்பந்தமான விஷயங்கள் யூஎஃப்ஓ வந்து அப்பப்போ வந்துச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அம்மன் வந்து பால் குடிச்சாங்க, ஏசுநாதர் கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சு, சாய்பாபா இருந்து விபூதி வந்துச்சு. இந்த மாதிரி வினோதமான சில விஷயங்கள் வினோதமான நடப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து வெளியில ஒரு நியூஸா வெளியில வரும். கேது வந்து அங்க கண்ணில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அடிவயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால உணவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்பயே சில பேருக்கு வந்து இருக்கும். ஏன்னா வந்து இப்ப சித்திரை அப்புறம் வந்து ஆவணி அப்புறம் வந்து கார்த்திகை மாசி இவங்க இந்த மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சனி வந்து கும்பத்துல இருந்து பாக்குது. அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். அடுத்தது வந்து போர் வந்து மூழ்றதுக்கான அபாயம் நிறைய இருக்கு. செவ்வாயோட
2 வீட்டையும் பார்க்குது. சனி வந்து 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சனி பார்க்கறதுனால போர் மூல்ற அபாயம் இருக்கும். புதுசா கிருமிகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெடிக்கல் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட் ஏறும். கோல்டு விலை கொஞ்சம் வந்து ரிஷபத்துக்கு குரு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும் கோல்டு விலை. ரிஷபத்துக்கு புதன் வந்து குருவும் புதன் இருக்கும் போது சமயத்துல வந்து வாய்ப்புகள் இருக்கு. பூகம்பங்கள் அந்த மாதிரி சமயத்துல வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு. குரோதி வருஷம்ன்றனால 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. மார்ச் மாசம் 2025 பாத்தீங்கன்னா 6 கிரக சேர்க்கை வந்து மீன ராசியில நடக்குது. இதே மாதிரி ஒரு 145 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 6 கிரக சேர்க்கை நடந்த போது நைனிடால், உத்தரகாண்ட் இங்கெல்லாம் வந்து பெரிய மழை, வெள்ளம், அப்புறமேட்டு பெரிய சேதம் ஏற்பட்டு நிலச்சரிவுலாம் ஏற்பட்டுச்சு. அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து அந்த சைடு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அப்புறம் அரசாங்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கவங்கலாம் கொஞ்சம் வந்து அவங்களோட உடல்நிலையை வந்து கவனமா பார்த்துக்கணும். சினி ஃபீல்ட்ல இருக்கவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும். சினி ஃபீல்டு, எழுத்தாளர்கள், இவர்கள் பாடல்கள், இவர்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுற உடல்லாம் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் 1 இயர் அப்படிதான் இருக்கும். அதாவது இது வந்து சயின்டிஃபிக்கா அஸ்ட்ரானமியை பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பால்வெளி கேலக்சி, அதான் மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சூரியனை மைய பகுதியாக வச்சுக்கிட்டு தான் அனைத்து கோள்களும் இருக்கிற கோள்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. ஆனா நம்ம என்னன்னா பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளை மையப்படுத்தி மிச்ச எல்லா கிரகமும் நம்மளை சுற்றுற மாதிரி நம்ம கற்பனையாக நினச்சிக்கிட்டு அதை செய்கிறோம். கற்பனையாக வச்சுக்கிட்டு நம்ம பூமியிலேருந்து பார்க்கறதுனால நம்மளை சுற்றி நம்ம எல்லா கிரகமும் போகிற மாதிரி இருக்குது, ரொட்டேஷனில் போகிற மாதிரி இருக்குது. அது சூரியனை மையப்படுத்தி சூரியனிலிருந்து எவ்வளோ கோள்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ நகர்வுகள் இருக்குது அப்படின்றத காலபுருஷ தத்துவத்தை வந்து அதை தான் சொல்கிறோம். 27 நட்சத்திரத்தையும் வான்வெளி மண்டலத்தில் இருக்கிறத பூமி மையமாக வச்சுக்கிட்டு, அதாவது வெட்டுப்புலின்னு சொல்லுவாங்க. சூரியனோட வெட்டுப்புலி ராகுவும் சந்திரனோட வெட்டுப்புலி கேதுன்னு சொல்லுவாங்க. அது நிழல் படுற பூமியை வந்து ஆக்சிஸ் பாயிண்ட்டை கட் பண்ணுறதுனால அது வந்து ஷேடோ பிளானட்ஸ்னு பேர். கிரகம் இல்லை, அதுக்கு சொந்த வீடும் அதுக்கு கொடுக்கல. மிச்சம் எல்லா கிரகத்துக்கும் வந்து சொந்த வீடு இருக்குது அந்த ராசி கட்டத்தில். சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு தான் அலாட் பண்ணியிருக்காங்க, மிச்சம் எல்லாத்துக்கும் ரெண்டு வீடு அலாட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக இருக்குங்க. ஜாதகத்தில் வந்து அதை பார்க்கலாம். தசா புத்திகளோட மாறுதலுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு உடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆரா வந்து என்னன்னா ஒரு வளையம் மாதிரி நம்மளை சுற்றி இருக்கும். இப்போ கெட்ட நேரம் வந்ததுன்னா டேமேஜ் ஆகும். ஆரான்றது வந்து நம்ம சுற்றி இருக்கிற எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்களோட பாதிப்பு ஏற்படும். அந்த தசா புத்தி அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. தசை தான் மேஜர் போர்ஷனாக இருக்கும், புத்தின்றது வந்து அதில் சின்ன ஷார்ட் போர்ஷனாக இருக்கும். அந்த தசையும் புத்தியும் சேர்ந்து வரும்போது அதில் வந்து நல்ல நேரத்தில் இருக்கும்போது நம்ம ஏதாவது கெட்டது செஞ்சால் கூட சில சமயம் லைட்டாக வந்து தப்பிச்சு போக வாய்ப்போ இல்லை பாதிப்புகள் சிறிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கெட்ட சமயத்தில் நம்ம செய்யும் போது, கெட்ட தசாபுத்திகள் நடக்கும்போது அதில் அந்த பாதிப்புகள் வந்து பெருசாக நம்ம மனசுக்கு தோணும், பாதிப்புகளும் ஏற்படும். இது காரணம் என்னன்னா அந்த ஜோதிட அடிப்படையில் அந்த சுய ஜாதகத்தில் வந்து யோக தசாபுத்திகள் வந்து நடக்கும்போது ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. இதே கெட்ட தசை வரும்போது அது கூட 7 நாட் சனியும் அஷ்டம சனியும் அர்த்தாத்ம சனி சேர்ந்து வந்ததுன்னா அந்த பாதிகள் வந்து பெருசா தெரியும். அது ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு விஷயமானாலும் வந்து ஒரு யாராவது ஒருத்தர் நல்லது சொன்னா கூட அது நம்மளுக்கு தெரியாது, கெட்டதா தான் தோணும், இல்ல கெட்டதா செய்ய தோணும். அது விநாச காலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க. கெட்ட நேரத்துல நம்ம என்ன புத்திமதி சொன்னாலும் அது எடுத்துக்கூடிய நம்ம மனசு கேட்டுக்காது. அதுக்கு காரணம் அந்த எண்ணங்களோட பாதிப்பு பிரதிபலிப்பு வர்றது தான். அது இந்த சொல்லப்பட்ட பலன்கள்லாம் வந்து குரோத வருஷத்தோட சம்பந்தப்பட்ட பலன்கள் தான். ஏன்னா இந்த பஞ்சாங்கத்தில் வந்து ஒன்றும் சரியா சிறப்பாக ஒன்றும் இல்லை. இந்த வாட்டி வந்து அசுபகிரகங்களோட ஆதிபத்தியம் பலன்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சுபகிரகங்களோட பலன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால அனைத்து மக்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். பஞ்சபூத தத்துவத்திலையும் வந்து அடிப்படையிலையும் நம்ம வந்து நிலம், நீர், காற்று அனைத்தையும் மாசுபடுத்திட்டோம். அதனால இயற்கை சீற்றங்கள், இயற்கை பாதிப்புகள் வந்து இந்த வருஷத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரியும். அதோட பாதிப்புகளும் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இறை வழிபாடு மற்றும் சித்தர் வழிபாடு மற்றும் இதர தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு வந்து ஓரளவுக்கு நம்ம சேஃப்டியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த பாதிப்பு வந்து அதிகமாக விடக்கூடாது. ஓரளவுக்கு இவங்க எல்லாம் பயமுறுத்துற மாதிரியும் இருக்காது. சிலதுக்கு தீர்வு இருக்கும், இல்லாமல் இருக்காது. அனைத்தையும் ஜோதிடத்துல நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்காரு. வணக்கம்.